அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் நல்லா இருப்பீங்க. நான் இன்றைக்கி புதுசாக ஒரு ரெசிபி கொண்டு வந்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். ரெசிபியோட பேரை கடைசியாக சொல்கிறேன். இப்போ வாங்க அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். 3 பெரிய கத்திரிக்காய், 5 மீடியம் சைஸ் வெங்காயம், 3 நாட்டு தக்காளி, 2 பச்சை மிளகாய், 1 நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி, உப்பு. அடுத்து நம்ம கத்திரிக்காய் சுட போகிறோம். 3 அல்லது 4 நிமிஷத்தில் சுட்டு எடுத்துடலாம். கத்திரிக்காய் சுட சேஞ்ச் ஆகிறது நமக்கே தெரியும். அது முடிஞ்சவொடனே அடுத்த கத்திரிக்காய் சுட்டு எடுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு கத்திரிக்காய் சுட்டோன்னா அதை எடுத்து வச்சுட்டு அடுத்த கத்திரிக்காய் வைக்கணும். இப்போ கத்திரிக்காய் சுட்ட மாதிரி இந்த தக்காளியை நம்ம சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெங்காயத்தை தோல் உரித்து வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். பொடியாக நறுக்குனா தான் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. சுட்ட தக்காளியும் கத்திரிக்காயும் இப்படி தான் இருக்கும். இதை நம்ம தண்ணியில் போட்டு தோலை உரித்து எடுத்து வச்சுக்கணும். வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தோல் உரித்து எடுத்து புளியும் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ஒவ்வொன்றா பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ கத்திரிக்காயும் தக்காளியும் போட்டு நல்லா நைஸாக கையால் மசித்து எடுத்துக்கணும். இதை மிக்சியிலையோ அம்மியிலோ போட்டு அரைக்கக்கூட கையில் பிசைஞ்சால் தான் இது டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு பொருளாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் இது லாஸ்ட்டில் பேர் சொல்கிறேன்னு சொன்னேன். இதுக்கு பேர் சுட்ட கத்திரிக்காய் சட்னி. இதை தயிர் சாதம், சாம்பார் சாதம், கறி குழம்பு, சிக்கன் குழம்பு, நெய் சாதம் இதுக்கெல்லாம் சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் எப்போவுமே இந்த குழம்புக்கு இதை வைக்காமல் இருக்க மாட்டோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம். கத்திரிக்காய் சட்னி ரெடி. அஸ்ஸலாமு அலைக்கும்.